உண்மையா இல்லையா? உங்ககிட்ட போய் கேட்டேன். உன் பேர் என்ன பேருமா? கார்த்திகாவா? உங்க அப்பா பேர் என்ன பேரு? அப்பா பேர் என்ன பேருமா? வேலாயுதம்மா. சூப்பர் பேர்லாமா, எல்லாமே முருகன் பேரா வருது. உங்க ஆத்தா பேரு? பயப்படக்கூடாது. இப்ப பாரு, உனக்கு ஒரு புதிய சக்தியை தான் நீ சுருப்பாய். என்ன சாமி நினைச்சுக்கா? கூப்பிடுப்பா கருப்புசாமிய. கருப்புசாமிக்கு கருப்புசாமிக்கு ராமபுத்திர கருப்புசாமிக்கு ராமபுத்திர கருப்புசாமிக்கு ஆண்டி சித்தருக்கு ஆண்டி சித்தருக்கு வழிகாட்டு மாளிகை பாரு கருப்புசாமிக்கு வழிகாட்டு மாளிகை பாரு கருப்புசாமிக்கு அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு வழிகாட்டு மாளிகை பாரு கருப்புசாமிக்கு வழிகாட்டு மாளிகை பாரு கருப்புசாமிக்கு வழிகாட்டு மாளிகை பாரு கருப்புசாமிக்கு வழிகாட்டு மாளிகை பாரு கருப்புசாமிக்கு வழிகாட்டு மாளிகை கருப்புசாமிக்கு அழக்கூடாது. இன்னொரு நாள் அம்மா இருக்கா? அம்மா இருக்காவா? ஒரு வாரம் உட்காரு. உட்காரு, இங்க வா. இதை சார்ந்து உட்காரு. கமண்டலத்தை தண்ணி கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு. அப்படியா? வாங்க 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 வாங்க. ஆ சரி, ஓகே. ஆட்டோ. காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் கேளம்மா கேடு, நான் காஞ்சிபுரத்தாளே நம்பிக்கை. அண்ணா உள்ளே வந்து உட்காருங்கண்ணே. ஏம்ண்ணே அங்கேயே நிற்கி? இங்கே வாங்கண்ணே. அண்ணே அவரை கூட்டு ஒழுங்க இருக்க சொல்லுங்க. அங்கே போயிருங்க. மருமகள்லாம் எங்கே இருக்காங்க? என்னைக்கு போகிறவங்காங்க? இந்த லீவில் போயிடுவாங்களே, இந்த வாரம் புறப்பட்டுருவாங்க. கருப்பசாமிக்கு சரி, புண்ணியம். இந்தாங்க, சாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க. காஞ்சிபுரம் குடும்ப கடன்களை பற்றி வதனப்பட்டவன் யாருப்பா? வா, கால் வந்துட்டு வா. என்ன பேர்? உன் பேர் பேத்தி? உன் பேர் என்ன பேர்? என்ன பேருமா? கார்த்திகா. உங்கள் அம்மா பேர் என்ன பேர்? என்ன பேர்? கமலாவா? போய் உள்ள. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பெற்ற கடனை பெரியோர்களால் அடைக்க முடியவில்லை என்று நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க இப்போ, அப்படித்தானே? அதனால் ஊர் விட்டு ஊர் போயெல்லாம் சம்பாத்தியம் பண்ணியும் ஒரு அமைதி கிடைக்கலன்னு சொல்லி மனவேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்க. நிறையான தொழிலும் இல்லாத துன்பம் உனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ உனக்கு வருமானத்தையும் தரணும், உன் கடனையும் தீர்த்து தரணும். போதுங்களா? கால் வந்துட்டு வா. யார் வரா குறுக்க? கிளவி. வேற என்னடா வேணும்? என் பேரை போட்டு ஓட்டிக்கா. நல்லாரு, தொழில் வருமானம் வந்துடும், கடன் தீர்ந்துடும். கையில் என்ன கொடுத்துருக்கேன்? கிடைச்சாச்சு, ஓடு. சந்தோஷமா. கருப்பசாமி அப்படியா? ராம்நாட்டு எல்லை முதுகுளத்தூர் பகுதி. யாருப்பா? முதுகுளத்தூர் பகுதி. கால் நுட்டு வரலாம். முதுகுளத்தூர் 2 ஊர் வராங்களே. பரமக்குடி, முதுகுளத்தூர். கருப்பசாமி யாருக்கு குலதெய்வம்? உனக்கு குலதெய்வமா? பக்கத்தில் இருக்காரா குலசாமி? கும்பிட்டு வா. பரமக்குடி மாரநாட்டு கருப்பசாமியா உங்களுக்கு? ராம்நாடு. உட்காருங்க. இன்னொரு கால் தொப்பியை கழுத்து பார்ப்போம். மணி 5:30 டீ குடிக்க போயிடணும். 5:30
என்னடா வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. என்ன சிரிக்க? ஒருத்தன் காசிக்கு போனான். காசிக்கு போனால் அந்த காலத்தில் எதையாவது விட்டுட்டு வரணும்னு சொல்லுவாங்க, தெரியுமாடா? ஆமாம். ஒருத்தர் ரொம்ப மனவேதனைப்பட்டு போனான். அப்பா அவன்கிட்ட கேட்டாங்க, யாரெல்லாம்ப்பா காசிக்கு போகிறேன்னா? நானும் என் பொண்டாட்டியும் தான் போனோம்னா. எதையாவது விட்டுட்டு வரணுமே, நீ என்னத்தடா விட்டு வந்தேன்னா? என் பொண்டாட்டியை காசியில் விட்டு வந்துச்சு அவன் எப்படின்னா அவன் பட்ட வேதனை எப்படி இருந்திருக்கும். ஆனால் இப்போ உன் குடும்பம் அவ்வாறு இவ்வாறாக பிரிஞ்சிருக்கு. இதுக்கு 2 பேருடைய துஷ்பிரயோகமும் மாந்திரிகமும் காரணம்னு சொல்லி உன் உள்ளத்தில் ஓடிக்கிட்டே இருக்கு. இதுக்காக சில ஆட்களை பார்த்து நீ பல முயற்சிகள் செய்து பணங்கள்லாம் செலவழித்தது உண்டு. எந்த பிரயோஜனமும் கிடைக்கல, 2 பேரும் ஒன்று சேரலை. அதனால் உண்மையிலேயே கருப்பசாமி நீ இருக்கன்னு சொன்னால் அவள் உள்ளம் என் கூட வருமா வராதா, உள்மனத்தோடு இருக்காளா, அவன் மனம் வேறு பக்கம் திரும்பி இருக்கா, இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணும்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டான். எவ்வளோ விவரமாக கேட்கான். கெட்டிக்காரன். என்னக்காரன்? கெட்டிக்காரன். அவன் மனசு ஐயோ பாவம். அவளை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்து வாழ வச்சா போதுமில்ல. இன்னொரு தடவை கால் வந்துட்டுவான். சாப்பிடும் பொழுது புருஷனை நினைக்காத பொம்பளையும், படுக்கைக்கு போகும்போது புருஷனுடைய நினைவு வராத பொம்பளையும் உண்மையான பொம்பளை கிடையாது. அதே மாதிரி தான் ஆம்பளை. சாப்பிடும்போது பொண்டாட்டி பரிமாறினா நல்லா இருக்கும்னு நினைக்காதவனும், தூங்க போகும்பொழுது இந்த படுக்கையெல்லாம் விரித்து போட்டிருப்பாளே அப்படின்னு மனது கொள்ளாதவனும் இருந்தால் அவன் ஒரு ஆம்பளையும் இல்லைம்மா. இது 2மே நடக்கலைன்னா 2 பேருக்கும் உள்ள போராட்டம் இருக்குன்னு அர்த்தம். அந்த குற்றம் யார் மேலே இருக்கும்? மனம் பக்குவப்படாதவங்க மேலே தான் இருக்கும். அதான உண்மை. அப்போ 2 பேருமே பக்குவப்பட்டுட்டா ஒருங்கிணைந்த ஒளிமயமான வாழ்க்கை ஒலிம்பிக் தீபம் போல ஏற்றிடலாம். என்ன தீபம் ஏற்றிருக்கியா? ஸ்கூலில் ஏற்றி கால் வந்துட்டுவான். நம்ம சொன்னால் எவன் கேட்கான்? என்னடா யார்டா கேட்கா? நீ கேட்பலாம் ஒரு கேட்க மாட்டோம்னு சொல்லுது. வா பக்கத்தில் வா. கண்ணை மூடி என்னை நினைத்துக்கொள். இந்தா 18 நாள் கழித்து உன்னிடம் பேசுவா. வர வச்சு தாரேன், ஜெயிச்சு தாரேன். நல்லா இருக்கும். புண்ணியமுடைவாயப்பா வாழ்க்கை. தொப்பி எடுத்துக்கா. போட்ட முட்டை மலர்ந்துடும். அதில் ஒரு காரணத்தோடு சொல்லுதேன், சிரிப்புக்கு இல்லை, விவரமாக சொல்லுதேன். நல்லா இரு மகனே. கருப்பசாமி, பொறுமை வேண்டும் ஐயா, பொறுமை வேண்டும். அது பெருமைக்குரியதாகும். என்ன உண்மை தானே? சங்கரன் கோவில் எல்லை. சங்கரன் கோயில் சங்கரன் கோயிலா? பனைமரம் இருக்கா அவங்க ஊரில்? பனைமரம். அப்படின் தான் கால் வந்துட்டு வா. ஏன்னா நான் போனேன், என் குதிரை பனைமரத்தெல்லாம் பார்த்துச்சு, அதான் கேட்டேன். அக்கா வாங்க. வணக்கம். இது யாரு? அக்காடா? ஓஹோ, அதான் அக்கா வாங்கன்னு கேட்டேன். சரிண்ணா, இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வாங்க. போகாதே போகாதே எங்கனவா. உன் வீட்டுக்காரர் எங்கம்மா இருக்காரு? உன் சொல்ல கேட்பாரா? போகாதன்னா போகாமல் இருப்பாரா? போயிடுவார். அதான் நான் பாட்டு பாடினேன். போகாதே போகாதே என் கனவா, பொல்லாத சொப்பனோ நானும் கண்டேன். அத்தான் பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன். என்ன படம்? வீரபாண்டிய கட்டபொம்மன். சரிண்ணா? இப்போ உன் உள்மனத்தை போய் பார்த்தேன். அவரால் நிம்மதி இழந்து, மனவேதனை இழந்து, பொன்பொருளெல்லாம் இழந்து, குடும்ப மரியாதை இழந்து, உறவிழந்து, உணர்விழந்து எல்லாமே போச்சு. அந்த காலத்தில் சொல்லுவான், தாயோடு அன்பு போகும், அறுசுவை உணவும் போகும், தந்தையோடு அறிவு போகும், உடன் பிறந்த சகோதரரோடு உறவு போகும், கெட்னே பொண்டாட்டியோட எல்லாம் போகும்,
அப்படின்னு சொன்னான். ஏன் பொண்டாட்டியோடு தஞ்சம்னு இருக்கிறவனுக்கு அதுக்கு பலிக்கும். பொண்டாட்டி தான் தஞ்சம்னு இருக்கிறவனுக்கு அது பலிக்கும். அதே மாதிரி தான் தாயோடு அன்பு போகும், மனைவிக்கும் தகப்பனோடு அறிவு போகும். ஆனால் கெட்டின கணவனோடு எல்லா நிம்மதியும் போயிடும். உண்மையா இல்லையா? இப்போ நீ எல்லா நிம்மதியும் இழந்து அவன் இருந்தா என்ன இல்லாட்ட என்ன, நான் இருக்கணும் ஐயா, என் கடன் தீரணும் ஐயா, கற்பா கை கொடுப்பான்னு வந்திருக்க. கால் வந்துட்டு வா. நம்ம சொன்னார் யார் கேட்கிறார்கள்? அதனால உன் கடனை தீர்க்கிறதுக்கு நான் பணம் தாரேன், வருமானத்தையும் தாரேன். யாரும் கேட்குறான்னு இடத்துக்கு மட்டும் எந்த ஒரு இடபாடும் பண்ணிடாத. அது உன்னை ஏமாற்றி தெருவில் விட்டுரும். புரியுதா? வில்லங்கம் இல்லாமல் வாழ வச்சு வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா, என்ன வேணும்? அப்பன் கேட்டால் தானே பேவில் கேட்கும். அவனை கேட்க வைக்கிறேன். இந்தா உன் சொல்லுப்படி கேட்பான், உன் சொல்லுப்படியே வாழ்வான். நிம்மதியாக வாழ வைக்க சந்தோஷமா இரு மகளே, ஆனந்தமா இரு. அக்கா தங்கச்சியை பார்த்துக்கா, போயிட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 25 வயசுல பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் சண்டை வந்தால் அது இன்பச் சண்டை. 65 வயசுல சண்டை வந்தால் அது ஆணவ சண்டை. உண்மையா இல்லையாடா? அப்படி ஆணவம் என்ன? என் குடும்பத்தை நான் பார்ப்பேன், நீ என்ன கேட்கறது அப்படின்னு வருத சண்டை. அவன் மனசு எப்போ பார்த்தாலும் எங்கள் அக்கா, என் தங்கச்சி, என் பேத்தி, என் ராசாத்தி இப்படியே போய்கிட்டு இருக்கு. அந்த மனசு மாறுமா? மாறாது. தாயி நீ மாற வேண்டாம், ஏங்கிட்ட சண்டை போடாம இரு, அது போதும். அதுக்கு அவர் உழைச்சி வரக்கூடிய துட்டை என்கிட்ட ஒழுங்கா தர மாட்டேக்காரு, கணக்கு காட்ட மாட்டேக்காருல்ல, காலில் விட்டு வரலாம். சாமி கை காலெல்லாம் வலிக்கு, நான் அப்படி உழைச்சிட்டு வந்து அவன் குடும்பத்துக்கு போடணுமோ, எனக்கு என்ன அவசியம் இருக்குன்னு நான் கேட்டேன். அப்படி நம்ம கேட்போம்ல. இதுக்கு முன்னாலேயாவது கோட்டர் அடித்தோம், இப்போ என்ன அடிக்கும்? ஒன்றுமே அடிக்கலை. நல்லா பார்த்தேன். அப்படிங்கிற அவள் உள்ளத்தை திருப்பணும், இந்த குடும்பத்தை ஒற்றுமையாக்கணும். ஒரு பையன் கல்யாணத்தை நாடி நிற்கான், அதை முதல்ல முடிச்சு வச்சாச்சுன்னா என் கடமை தீர்ந்தாச்சு. காலில் வந்துட்டு வரலாம். இந்தா கிழக்கு திசையில் பொண்ணு உயர்வடைஞ்சாச்சு, நல்லா ஆயாச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை, ஜெயிச்சாச்சு. ஹரிகேசவ நல்லூர் பந்தம் பிடிச்சி வாரானப்பா, சொல்ல மாட சாமி வரானா, பக்கத்தில் இருக்கானா, கால் விட்டுருவா. உன் குடும்பத்துக்களை போய் பார்த்தேன், எல்லாருக்கும் மனதுக்கு பிடிக்காம ஒற்றுமை குறைவும் வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதனால ஒரு வீட்டு சுவரான கொஞ்சம் மன வருத்தம் வேற. அது எங்க வில்லங்கமாகி பெரிய சண்டையாகி குடும்பமே பிரிஞ்சிருமோங்கிற ஒரு கவலை உன் மண்டையை அழுத்திக்கிட்டு இருக்கு. உண்மையா? கால் விட்டுவா. வேற என்னப்பா வேணும் உனக்கு? நான் கொடுக்குற கனியை கொண்டு போய் போடு, படுபயிர் அருமையா விளையும், புஞ்சை உனக்கு புன்னகை கொடுக்கும், வெற்றி அடைவாயப்பா, வாழ்க. எந்தி எல்லாரும் ஒன்று போல சாமி விட்டுவான். எந்தி கார்த்தியா, ஓய்
அவளே எந்திப்பான், நீங்கள் சும்மா இருங்க. கும்பிட்டு வாங்க. வா வாங்க, எல்லாரும் வந்து உட்காரு. பக்கத்தில் வா, தாத்தா பக்கத்தில் வா. இந்தா, இன்னையிலேருந்து விழிப்போடு இருப்பாய். இந்தாப்பா, மெல்ல மெல்ல நல்லா ஆயிடுவா. கல்யாணம் காட்சியை நடத்தி வாழ்ந்துக்காங்க. நல்லா ஓடும், சந்தோஷமா இருக்கு. இன்னும் அடுத்த மாதம் வாங்க, பௌர்ணமிக்கு. என்ன போயிட்டு வாங்க. கருப்பசாமிக்கு சேலம் கள்ளக்குறிச்சி. நல்லா சரி, ஓகே. குடும்பத்தோடு வந்தவங்க யாருப்ப வரலாம்? கணவன் மனைவியா வந்திருக்கீங்களா? வாங்க வாங்க. உட்காரலாம். என்னடா செய்யணும் உனக்கு? கண்ணை மூடு பார்க்கட்டும். உன் பேர் வருமா? அடுத்த ஸ்கூலுக்கு போக மாட்டியா? போவியா? என்னத்துக்கு இந்த பிரச்சனை? ஒருவரால் இவளுடைய உள்மனம் பாதிக்கப்பட்டு விட்டது. அதில் கொஞ்சம் மருந்து மாயங்கள்லாம் கலந்து குழப்பமாயிருக்கு, புரியுதா? அதனால் இவ மனதை திருத்தி எந்த ஆபத்து இல்லாமல் அந்த பிள்ளையை வாழ வச்சு தந்தா போதுங்களா? குடும்பத்தோட கால் வந்துட்டுவான். பருவம் என்றால் என்ன? எதையும் நிதானிக்க கூடியதும் அதுதான், எதையும் நிதானிக்க முடியாததும் அதுதான். உண்மையா இல்லையா? ரெண்டும் கட்டாம் பருவம். எதையும் நிதானிக்க கூடியதும் இளமை பருவம், எதையும் நிதானிக்க முடியாததும் இளமை பருவம். இந்த ரெண்டுக்கு இடையில பெற்றோர்களுடைய முழு அரவணைப்பில் அந்த பிள்ளைகள் வாழ்ந்துருச்சுன்னா இந்த உலகத்தில் அதை ஜெயிச்சிரும். அதில் கொஞ்சம் நலிக்கிடுதுன்னா பெற்றவங்களுக்கும் குழப்பம், மற்றவங்களுக்கும் குழப்பம், அவங்களுக்கும் குழப்பம். அந்த குழப்பம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் வா. அதனால் இவன் உள்மனதை திருப்பி ஒழுங்கான கல்வியை கொடுத்து மருத்துவத்துறையில் பணி செய்கின்ற படிப்பை இவள் பெறுவாள். பிஃபார்ம் பார்மசி படிக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன். சரிண்ணா? நீ மட்டும் கால் வந்துட்டு வா. நல்ல மார்க் எடுப்பா. நான் சொல்லிட்டோம்ல, ஏன் கவலைப்படுறேன்? மாறிக்கா, இந்தா உன் மனசு மாறிடும். இன்னிலிருந்து செம்மையாக இருப்ப, படிச்சு முன்னேறுவேன். உள்ளூரில் படிக்க வை. பக்கத்தில் வா. யாராலும் குழப்பம் வராது. தைரியமாக இருப்பா. நல்லா இருக்கும். கருப்பசாமி, அதே சேலம் கள்ளக்குறிச்சி தொழிலால் கடன்பட்டு வேதனைப்பட்டு வந்தவன் யார்? கால் வந்துட்டு வரலாம். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்த தொழிலில் பண நஷ்டமும் நட்பால மனவேதனைகளும் கூடி இன்னைக்கு நீ கடன்பட்டு வேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்க. உண்மையா இல்லையாடா? கால் வந்துட்டு வா. இப்போ உன் கடனையும் தீர்க்கணும், அடுத்த தொழில் நடத்தக்கூடிய வழிகளையும் படித்தரணும். வேற குடும்பத்தை பற்றி என்னப்பா செய்யணும்? அந்த வேலையை கன்ஃபார்ம் பண்ணி தரதுக்கு மேலேருந்து உத்தரவாயிடுது. செப்டம்பர் வரை பொறுமை இருந்தால் வெற்றியாகி தரேன். நல்லா இருடா மகனே, வெற்றி அடைஞ்ச. முத சம்பளத்தை தான தர்மத்துக்கு கொடுறா. நல்லா இருடா. கருப்பசாமி, மடத்துக்குளம் சரியான மழை.
தவறான மழை இல்லை, உண்மையா இல்லையாடா? நல்ல தவறான மழை கிடையாது. மடத்து போலாம், காலைல வந்துட்டு வரலாம். வரலாம்னே. உங்க எல்லைக்குள்ள நான் போய் பார்த்தேன். பிரதானமாக ஒரு அம்மன் இடம் இருக்கு. என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ சர்வம் இருக்கு உள்ள. இது எதுக்கு? சரி இருக்கு. காலில் வந்துட்டு வரலாம். பூர்வீக சொத்து பங்கு 6 மாதத்தில் தீர்ப்பாகும். தெளிவாக்கி தாரேன். சொந்தமாக தொழில் நடத்தி கௌரவமாக வாழ வச்சு தாரேன். உடல் ஆரோக்கியத்தில் ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தாரேன். இந்த 3ஐயும் நிறைவேற்றி தாரேன். இதுக்கடையில் ஒரு கற்பனையில் ஒரு லாட்டரி சீட்டை பற்றிய சிந்தனை வரும். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சட்டப்படி நிறுத்தி வச்சுருக்கு. நான் அதுக்கு உத்தரவு சொல்ல முடியாது. ஆனால் உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் செல்வத்தை கொடுக்கும். நல்லா இருக்கு. அவனை சீர்திருத்தத்துக்கு வேண்டிய வழியை கொடுக்குறேன். கவர்மெண்டால் உதவியை வாங்கி தரேன். நல்லா இருக்கும். கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு ஈரோடு. தாய் தகப்பன் மகன். ஓடி வரும் வேகம் நின்றுமுலாம் இப்படி சொன்னோம்னா உண்மையே இல்லை. தாய் தகப்பன் மகன் எல்லாரும் வந்து குமிஞ்சுக்கிட்டு காணு. காலில் வந்துட்டு வரலாம். உங்கள் வீட்டு பக்கம் கருப்பராய சாமி இருக்காரா? இருக்காருலா? அப்போ உங்களுக்கு குறி இருக்கு. கவலைப்படாதீங்க, வந்துட்டுதேன். இன்னொரு தினம் காலில் வந்துட்டு வாங்க செல்லுங்களே. வந்து உட்காரலாம். பக்கத்தில் வாங்கப்பா. உங்களுடைய முன்னோர்களில் யாருக்குமே மனம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் வந்ததே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஜீன்லையும் டிஎன்ஏலையும் அப்படி ஒரு திசுக்கள் இல்லையே. இது எப்படி இந்த சூழ்நிலைகள் ஏற்பட்டது என்பதை பற்றிய ஒரு கவலையும் ஒரு வேதனையும் உங்கள் 2 பேர் உள்ளத்திலும் இருந்து கொண்டிருக்கின்றன. இது கிரகங்களால் ஆயிருக்குமா, அல்ல வீணாக புதுமையாக இந்த மனதுக்குள்ளே எதுவும் குழப்பம் தோன்றியிருக்குமா என்ற ஒரு சிந்தனை. அந்த அளவுக்கு இந்த மன அதிர்வுகள் நமக்கு பாதிக்கப்படவில்லை. அவசியமில்லாத ஒரு பய உணர்வும் ஒரு தாழ்வு மனப்பான்மையும் இவன் உள்ளத்தில் இருக்கிறது. நம்மால் படித்து லட்சியத்தை அடைய முடியாது, அதுக்குரிய சூழ்நிலை நமக்கு இல்லை, அந்த தகுதி நமக்கு இல்லை என்ற ஒரு எண்ணமும் தாழ்வு மனப்பான்மையும் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இருக்கேன், தைரியமாக நீ படிக்கலாம், பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவாக நீ ஆயிடுவேன். கால் வந்துட்டு வா. வா மகனே. இந்தா என்னையவே நினைச்சுக்கா. கொடி உள்ளமே ஓம் உஜிஷ்டாய
தேய்ச்சி குளிச்சுக்கோ. இனிமேல் இவனுக்கு மனம் அதிர்ச்சி ஆகாது, பய உணர்வு இருக்காது. தெளிவாக கற்று வெற்றி அடைவான், லட்சியத்தை பெறுவான். வேற என்னடா வேணும்? அந்த தீர்ப்பை நான் வாங்கி தந்துட்டேன். ஜெயிச்சுக்கலாம். 3 மாதம் பொறுமையாக இருங்க, ஜெயிச்சு தரேன். வாங்க செல்லுங்களே. கையில் பணம் கொடுத்துருக்கேன், கடன் தீர்ந்தாச்சு. போய்ட்டு வரலாம். ஆமாம், நல்லா இருடா, நல்லா இருடா. ஆனந்தமாக இருங்க, ஆனந்தமாக இருங்க. கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் யார் இந்த அக்கா? எங்க யாரு? கர்பதாமி. என்ன தாலி கட்டினவன் மறந்துட்டானா, பிரிஞ்சுட்டானா? என் வாழ்க்கை 2 கட்டா நிலையில இருக்கையா அப்படின்னு ஒரு பொம்பளை கக்க வந்திருக்க. புரிதங்க இருக்க? நீ எதுக்கு முன்ன வந்த? நான் என்ன பேசியிருக்கேன், என்ன வந்த? படிச்சிருக்கியா நீ? உன் வீட்டுக்கு கல்யாணம் முடிச்சாச்சா உனக்கு? வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? அவருக்கு உனக்கு பிரிவு இருக்கா? பிரிஞ்சிருக்கீங்களா? அப்போ காலில் விட்டு வா. நீங்கள் யாருமா? அவன் பிள்ளை. சரி, உன் பேர் என்ன? பக்கத்தில் வாங்க. மனம் குழம்பாமல் பக்கத்தில் வந்துருங்க. ஒருநிலைப்பட்ட உணர்வுகளோடு உட்கார்ந்து பழகுங்க. முதல்ல ஓன் பேசுகிறாரா? அவருடைய மனது மற்றவர்களால் திசை திருப்பப்பட்டிருக்கிறது. உன் பக்கம் உள்ள அன்பில் ஒரு புரை விழுந்து விட்டன. அதனால் இந்த வாழ்க்கையில் சில தொடர்புகள் துண்டித்து விடுமோ என்ற பயமும் ஏக்கமும், வாழ்க்கை சேருமா சேராதாங்கிற மன கலக்கமும் உன் உள்ளத்தில் இருக்கிறது. கால் ஒன்று வா. பக்கத்தில் வா. உன்னை வேண்டாம் என்று அவன் முடிவெடுக்கவில்லை. அதனால் அவன் மனத்தை திருப்பி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன், சந்தோஷமாக வாழ வைக்கிறேன். நல்லா இருந்துப்பான். வா மகளே, பக்கத்தில் வா. இந்த நல்லா இருங்க. அவன் முடிவு எடுக்கலை, மாறும். புரியுதா? பொறுமையாக இருந்துப்பான். கர்பசாமி, நானும் என் கணவரும் அப்பப்போ சந்திக்கிறோம். ஆனால் எனக்கு சரியான வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கிடைக்கலன்னு சொல்லி ஒரு பொம்பளை கேட்க வந்திருக்கான். எண்ணி 16 வயது, அவள் கண்ணீரெண்டில் காணுதம்மா. நல்ல பாட்டு. இன்னொரு தடவை காலம் வரலாம். நல்ல காலில் விடலை, நல்ல காலில் தான் விழுந்திருக்கா, நல்ல காலில் விழலை. என்னடா தம்பி? உண்மை உண்மை. வரலாம் மகளே, வா. என்னக்கா நல்லா இருக்கீங்களா? அக்காவா நீங்கள்? தங்கச்சியா? யார் அது? தங்கச்சியா? நீ தங்கச்சி? அது அக்காவா? பக்கத்தில் தங்கச்சி கதையை கேட்கணுமா? கேட்கணுமா? சரி. இப்போ அந்த அன்பு பாசமான கணவர் உன் பக்கம் முழு மனதோடு இருக்காரா இல்லையாங்கிற சந்தேகம் உன் உள்ளத்துக்குள்ளே இருக்கு. உண்மையா இல்லையா? ஏன்னா அங்குமிங்கும் அலைப்பாய்வது போன்ற ஒரு உள்ளம். சும்மா பேசுகிறாரே தவிர உன் வாழ்க்கைக்கு ஆதாரமாக எந்த பண உதவிகளும் செய்யலை. அதனால் நான் நம்பி வீணாயிட்டேனா அல்லது என் நிலைமை என்னங்கிறத நினச்சி நீ ஏங்கிக்கிட்டு இருக்க. கால் வந்துட்டு வா.
என்னப்பா அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தை பார்த்தேன். உனக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. மலேசியா கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. ஆனால் வீட்டில் உள்ளவங்களுக்கே இந்த வரவு செலவுக்கு பணம் காணாது. இவளுக்கு என்னத்தை பிடிச்சி இறைக்க, ஏதோ ஆத்தையில் கட்டினோம், அரைப்பாஞ்சிட்டோம், இன்னும் பிடிச்சி என்ன கட்டி கிடந்தால அவள் பிழைப்பா அவள் பார்த்துக்கிடுவா, அவள் பிள்ளை இருக்குது பார்த்துக்கிடும், அதனால் என்னையை விட்டுட்டாலே போதும் அப்படின்னு அவன் உள் மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் நீயோ குரங்கு பிடியா பிடிச்சிக்கிட்டு இருக்க. புரியுதா? குரங்கு பிடியா பிடிச்சிக்கிட்டு இருக்க. குரங்கும் முதலையும் கொண்டது விடாது. குரங்கும் முதலையும் கொண்டதை விடாது, பிடிச்சிக்கிட்டே இருக்கும். ஆலமரத்தில் மாமரத்தில் குரங்கு போய் இருக்கும், தலைகீழ ஒரு பாம்பு தொங்கும், கயிறு தான் நினச்சி பிடிச்சிரும் குரங்கு. அது டக்குன்னு படம் எடுக்கும், ஆகா இது பாம்புலா சுரு சுருன்னு சொல்லுதே அப்போ நினச்சி குரங்கு நினைக்கும், விட்டுட்டா நம்மளை கொத்திரும் அப்போ நினச்சி அது பிடிச்சிக்கிறோம். கடைசியில் பாம்பு நினைக்கும், விட்டுட்டா தப்பிச்சுக்கலாமன்னு நினைக்கும். ஆனால் பாம்பால் தப்பிக்கவும் முடியாது, குரங்கால விடவும் முடியாது. பிடிச்ச பிடியில பாம்பும் செத்துரும், ஏங்கி குரங்கும் செத்துரும். அதுதான் பாம்பும் குரங்கு, முதலையும் குரங்கும் கொண்டதை விடாது. மனம் என்கிற குரங்கு இருக்க, பிடிச்ச பிடியிலிருந்து விடுதலை ஆகாது, அதையே பிடிச்சிக்கிட்டு இழுக்கும். வாழ்ந்தது போதும்னு வாயை அடைச்சாச்சுன்னா வாழ்க்கை ஒழுங்காக நடக்கும். அதனால் இதெல்லாம் ஏன் சொல்கிறோம்னா, இனி நம்பி பிரயோஜனம் இல்லை. இனி கண்ணுக்கு விருந்து, காட்சி தான் கிடைக்கும், பசி தீராது மகளே. புரிகிறதா? இனி கண்ணாடி பீரோலுக்குள்ள இருக்கிற பண்டம் தான் அது. சாப்பிட முடியுமா? முடியாது. அதனால் அது பிரயோஜனம் இல்லாதது என்பது உண்மை. ஆனால் கருப்பசாமி நினச்சா சேர்த்து வைக்க முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பிய. சேர்த்து வைக்கலாம், பருவம் அப்படி இல்லையே. கால் வந்துட்டுவான். அவன் குடும்பத்தை பார்க்கணும், இவன் மனத்தை பார்க்கணும். இவன் ஐயோ பாவம் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கான், துணை வேணும், வேதனையை தீர்க்கணும். விட்ட காடங்க விடாத காடங்கன்னு பட்ட இடமெல்லாம் போகிறான். பாம்பு போல பயக்கூடாது. கொஞ்சம் கண்ணை விடு, அவனை கொஞ்சம் திருப்பலாமான்னு பார்க்க. கால் வந்துட்டு வரலாம். வயதானாலும் பேண்ட்டு சூட்டெலாம் போட்டிருக்கான். என்ன ஒரு கால் வலி தாங்க முடியாமல் இழுத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னு என்ன உனக்கு கொஞ்சம் பணம் தருவான். ஒரு டாக்குமெண்ட் கையில் வச்சுருக்கான், சரிண்ணா, அதை விற்று உனக்கு ரேஸாக பணம் கொடுத்து காப்பாற்ற வைக்கிறேன், பிடிச்சிக்கான். பையன் சரியாக இருக்கான், மரபுகளை பற்றி உன் மனம் குழம்புது. அவன் மனத்தை மாற்றி உன்னை ஏற்றுக்கிட வைக்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சேர்த்தா சரி, சந்தோஷம். கருப்பசாமிக்கு